சர்வீஸ் குரூப் 1 இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்துக்கிறோம் இந்த டேட்டா எடுத்துக்கிறோம் குரூப் 1ல 2013ல டோட்டல் போஸ்ட் வந்து 79 போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து 16 அதுல எம்பிசி வீக் வந்து 7 அது 1 இயர் எம்பிசி வீனா 7 சொல்லிடுறேன் போட்டோ மற்றபடி டிஎன்சி அதர் எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 9 மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா 8.8 வந்திருக்கு குரூப் 1ல இது 2013ல இருந்து 2015 2019 2020 2024 இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 95 பேருக்கு வந்து அந்த இதை கொடுத்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் குரூப் 1க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் 2020 இந்த வருஷம் அதுல 19 பேரு தான் எம்பிசி 95 அப்பாயின்மெண்ட்ஸ்ல 19 வந்து எம்பிசி அதுல 1 இயர் எவ்வளவுனா 5 பேர் தான் டிஎன்சினா 6 பேர் அதர் எம்பிசினா 8 பேர் அப்போ மொத்தமா அதுல 1 இயருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா only 5.2% மத்தவங்களுக்கு எம்பிசில மத்தவங்களுக்கு வந்து 14.8% அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு 14% இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் 5% தான் கிடைக்குது எம்பிசில 6.7% உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு 15% கிடைக்குது மோர் தென் டபுள் ஆர் 2.5 டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த் அப்ப இதுதான் சமூக நீதி இதுதான் சோசியல் ஜஸ்டிஸா இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்ப 3 மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு 3 மாசம் அப்புறம் 6 மாசம் அப்புறம் இன்னொரு 6 மாசம் இப்போ ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்ல இது